வணக்கம் நேயர்களே, உணவு அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்ற உணவுப் பொருட்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எடுக்க போகிறோம் போன்ற விஷயம்லாம் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர், இந்த வாரம் முழுக்கவே நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி இஞ்சி அடிப்படையாக வச்சு ஒரு பானம், இஞ்சி பானம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு இந்த இரவு கண் விழிக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து அவங்கள விடுவிச்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம இஞ்சி இல்லாத வாரமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இஞ்சியை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நம்ம இஞ்சி எந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்லாம். இப்போ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது எந்தளவுக்கு முக்கியமானது டாக்டர்? பொதுவாக இரவு கண் விழிக்கிறவங்களுக்கு உடம்புல சூடு கூடும், பித்தம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல 3 ஆற்றல் இருக்குது. வாதம், காற்று சம்மந்தப்பட்ட ஆற்றல், சூடு சம்மந்தப்பட்ட ஆற்றல், குளிர்ச்சி அல்லது நீர் சம்மந்தப்பட்ட ஆற்றல். இந்த 3 ஆற்றல் தான் உயிரை இயக்கிக்கிட்டு இருக்கு. இது இயங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த 3 ஆற்றல்களும் இயல்பான அதனுடைய அளவில் இருக்கணும். அந்த அளவு கூடும்போதோ குறையும் போதோ நோய் உண்டாகும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு. திருவள்ளுவர் கூட மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3ன்னு சொல்கிறார். அந்த வழி முதலாய் எண்ணிய 3னா வழி, அழல், ஐயம். அழல்னு அவர் சொல்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய சூடு ஆற்றல். இந்த இரவு கண் விழிக்கும் போது அந்த சூடு ஆற்றல் பெருவாரியாக பாதிக்கப்பட்டு கூடி அவர்களுக்கு மூளை கிறக்கம் அல்லது இதய படபடப்பு இதெல்லாம் வர்றதுன்னு நம்ம முதல் வாரத்தில் தொடக்கத்திலே நம்ம பார்த்தோம். இந்த சூடு ஆற்றல் கூடுறத முழுமையாக இயல்பான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இஞ்சியை விட சிறந்த மருந்து வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் எங்கே போய் நீங்கள் தேடினாலும் சரி, வேறு எந்த மருத்துவத்தில் தேடினாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இஞ்சி இரவு கண் விழிங்கிறவங்களுக்கு ஒரு அமிர்தம். இந்த இஞ்சியில் இன்னொரு நன்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, உடம்புல சூடு கூடி இருந்தால் குறைக்கும், குறைவாக இருந்தால் கூட்டும். இந்த மாதிரியான ஒரு தன்மை அந்த இஞ்சி பேலன்ஸ் பண்ணும். அதை இயல்பான நிலைக்கு இன்னைக்கு போன உயிர் ஆற்றலுக்கு தேவையான அளவுக்கு சூடை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உடம்புல குறைவான சூடு இருந்ததுன்னா கூட்டி கொடுக்கும். கூடி இருந்து அந்த இயல்பான வேலைகளை தடை ஏற்படுத்துதுன்னா அதை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இரவில் கண் விழிக்கிறவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னாச்சுன்னா, அந்த சூடு ஆற்றல் கூடும், எனர்ஜி குறைஞ்சிரும். பொதுவாக என்னென்னா சூடு ஆற்றல் கூடி எனர்ஜியும் கூட தான் இருக்கும். ஆனால் சூடு ஆற்றல் கூடி எனர்ஜி குறையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இரவு கண் விழிக்கிறது. இதை ரெண்டையும் உடனடியாக அரை மணி நேரத்துக்குள்ளே சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு. அதனால் இரவு கண் விழிச்சிட்டு வந்த பிறகு காலையில் இந்த இஞ்சி பானத்தை குடித்தாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இரவில் கண் விழிச்சனால வரக்கூடிய பாதிப்பு அரை மணி நேரத்தில் சரியாகும் இந்த பானத்தினால். ஸோ டாக்டர், இது எப்படி செய்ய போகிறோம்? என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இதில் இஞ்சி, எலுமிச்சை, நெல்லிக்காய், அப்புறம் புதினா இலை இதெல்லாம் அரைச்சி இது கூட தேன் கலந்து நம்ம பயன்படுத்துறதுக்காக சொல்ல போகிறோம். இதில் என்னென்னா, இந்த எலுமிச்சையை மாத்திரம் விட்டுட்டு மற்ற 3 பொருட்கள், அதாவது நெல்லிக்காய், இஞ்சி, புதினா 3ஐயும் நம்ம நல்லா அரைச்சி அதனுடைய சாறு எடுத்துட்டு அது கூட எலுமிச்சை சாறும் கலந்து தேன் போதுமான அளவுக்கு கலந்து ஒரு 5 நிமிடம் அப்படியே வச்சுருக்கணும். அதெல்லாம் கலக்கணும். அதுக்குள்ளே அது மாதிரி கலக்கிற மாதிரி வச்சதுக்கப்புறம் இது குடிக்கிற முறை அப்படிங்கிறதே தனியாக இருக்குது. இதை நல்லா சுவைச்சு நல்லா வாய் முழுக்க ஊற்றிடக்கூடாது. கொஞ்சோண்டு அதில் வாயில் எடுத்து பாதிக்கு உமிழ்நீர் சுரக்கம், வாயில் வைக்கும்போதே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். முழுமையாக உமிழ்நீர் சுரந்து இந்த மருந்து கலவையோடு உமிழ்நீரும் சேர்ந்து ஒரு வேதிவினை நிகழ்ந்து இது வாயிலிருந்தே மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டை வழியாக உள்ளே இறங்கும்போது வயிற்றுக்குள்ளே போகிறதுக்குள்ளாகவே அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து முழுமையான எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமிர்தம் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். நிச்சயமாக டாக்டர், இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் மின்ட் அப்படி ஜூஸ்ன்னு இப்போ நிறைய பேர் குடிக்கிறாங்க விரும்பி. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் இஞ்சியும் நெல்லிக்காயும் சொல்லவே வேண்டாம். ரெண்டுமே நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமான பொருட்கள்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு தெரியுது. இப்போ நான் அது எப்படி செய்கிறதுங்கிறத காட்டிட்டு வந்துடுறேன். ஸோ நேர்களே, இப்போ நம்ம இஞ்சி பானம் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பானம். நிறைய பானம் நம்ம ஷோலே பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். நெல்லிக்காய், புதினா, இஞ்சி, எலுமிச்சை, தேன். ஸோ நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணவே போகிறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. முதலாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சியில் புதினா, இஞ்சி, நெல்லிக்காய் 3த்தையும் ஆட் பண்ணி நம்ம சாறு எடுத்துக்க போகிறோம். அந்த சாறில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேன் ஆட் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதான். வாங்க மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் புதினா, அப்புறம் நெல்லிக்காய்,
பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக இஞ்சி. நெல்லிக்காய் இஞ்சி பற்றி டாக்டர் சொல்லாத ஷோவே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ரெண்டு பற்றியும் தொடர்ந்து அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இது நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். புதினா, இஞ்சி, நெல்லிக்காய் மூணுத்தோட சாறையும் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜூஸ்க்கு கொஞ்சமாக லெமன் விட்டால் போதும். பார்த்திங்கன்னா இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் தான் இருக்குது. இப்போ நான் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தேன் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிக்க வேண்டியதான் இது. ஸோ தேன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். தேனோட ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சியோட காரம் நல்லா தெரியுது. நம்ம யூஸ்வலாக புதினா ஜூஸ் குடிப்போம், கிட்டத்தட்ட அது மாதிரியும் இருக்குன்னு கூட சொல்லலாம். நிச்சயமாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு போகலாம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கான பதில்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேர்களை இப்போ நம்ம இஞ்சி பானம் செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு வந்துட்டோம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். டாக்டர்கிட்ட அதுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர், முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரமேஷ் காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. தொண்டை கட்டி கொண்டு எனக்கு பேச சிரமமாக இருக்கிறது, இது எப்படி சித்த வைத்தியத்தில் குணப்படுத்த முடியும்னு கேட்டிருக்காரு. தொண்டை கட்டு, குரல் சரியாக வராததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில சமயம் அந்த குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் அல்லது கெட்டுப்போன உணவுகள் அல்லது அடிக்கடி சளி ஏற்படுறது, மார்பில் சளி கட்டிக்கிறது, தும்மல், மூக்கடைப்பு, இந்த மாதிரியான அலர்ஜி இருக்கலாம் அல்லது சில விதமான கிருமி தொற்று இருக்கலாம் இந்த தொண்டைக்கட்டு ஏற்படுறதுக்கு. இந்த தொண்டைக்கட்டு உடனடியாக நீக்கிறதுக்கு, அது அடிப்படை காரணம் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த தொண்டைக்கட்டை நீக்கிறதுக்கு சில விதம் நிறைய மருந்து முறைகள் இருக்குது. ஒரு 2 விஷயத்தை நம்ம இப்போ சொல்லலாம். ஒன்று, கிராம்பு. கிராம்புக்கு மேலே இருக்கக்கூடிய மொட்டு மாதிரியான பகுதியை நம்ம நீக்கிட்டு நெய்யில் லேசாக வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை இந்த கிராம்பை வாயில் சுவைச்சிக்கிட்டே வந்தோன்னா அந்த தொண்டைக்கட்டு குறையும். அதாவது மார்பில் சளி இருந்தாலும் சரி, வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மருத்துவம் செய்து கொண்டிருந்தாலும் அவங்க இந்த கிராம்பை பயன்படுத்தலாம். 2வது, ஆடாதொடை இலை. இந்த ஆடாதொடை இலையில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன இலையாக பிச்சு போட்டு ஒரு வால் கரண்டி மாதிரி பெரிய கரண்டியில் தேன் லேசாக விட்டு, தேன் சூடான உடனே இந்த ஆடாதொடை இலையை போட்டு லேசாக வதக்கி, அதை வதங்கின பின்னாடி அதை அப்படியே ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சிடணும். ஆறுன பின்னாடி வாயில் அடக்கி அதை அப்படியே உமிழ்நீரோட கலந்து முழுங்கிட்டே வரணும். நான் ஆடாதொடையினால் பாடாத வாயும் பாடும்னு ஒரு பழமொழியும் இருக்குது. அது மாதிரி கிராம்பு பொறுத்த வரைக்கும் அதுவும் தொண்டை கட்டு, குரல் கம்மலை நீக்கிறதுக்கான வழிவகை செய்யும். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. மிளகு, சுக்கும் பனை வெல்லமும் சேர்த்து சாப்பிட்றது, இது மாதிரிலாம் இருக்குது. அடிப்படையில் என்ன காரணத்தினால இந்த தொண்டைக்கட்டு ஏற்படுறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். சும்மா சாதாரணமாக இருந்தாச்சுன்னா இது பயன்படுத்தலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி எழுதியிருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து. என்னோட கை கால் மூட்டுகளில் தவளை சொறி போல் உள்ளது, ஆங்கில மருந்துகள் உட்கொண்டும் எனக்கு எதுவுமே சரியாகலை, பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க டாக்டர். இந்த திருநெல்வேலியில் தவளைச்சொரின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் அதை வந்து கரப்பான் நீர்னு சொல்லுவாங்க. இது பல காரணங்களால் வருது. முக்கியமான காரணம் என்னென்னா பரம்பரையாக வரக்கூடியது. ஒருத்தவங்க வீட்டில் அப்பா வழியிலையோ அல்லது அம்மா வழியிலையோ, அம்மாவுடைய தம்பி வழியிலையோ, நம்ம யாருக்காவது அவங்களுக்கு இந்த மாதிரியான தோல் அரிப்போ அல்லது மூச்சு பாதையில் அலர்ச்சி ஏற்பட்டு வீசிங் மாதிரி வர்றதோ ஏற்பட்டிருந்ததுன்னா இதுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு. இது ஜெனட்டிக்கலாக வர்றதா சித்தர்களும் சொல்கிறாங்க, இக்கால ஆய்வும் நமக்கு சொல்லுது. இந்த மாதிரி நிலையில் அவங்க வந்து உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கான வேதி மருத்துவம் நம்ம சொல்கிறத அவங்க பின்பற்றணும். ஒன்று. அதுக்கப்புறமா மேலே போடுறதுக்கும் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. அவங்க அதை பயன்படுத்தலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை பார்த்து. முக்கியமான நம்ம சொல்லக்கூடிய மருந்து அப்படிங்கிறது வந்து பரங்கிப்பட்டை. இந்த பரங்கிப்பட்டை பொடி
இருந்ததுன்னா அதை வந்து பனை வெல்லத்தோடு சேர்ந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த நிலையிலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி அவங்க முக்கியமாக உணவில் தவிர்க்க வேண்டிய பொருட்கள் பால், கோதுமை, வெள்ளை ஜீனி, எலுமிச்சை, இந்த மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க நீக்கிடணும். இதெல்லாம் நீக்கினால்தான் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க முடியும். இந்த எந்த மருத்துவம் எடுத்துகிட்டனாலும் சும்மா பால் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாலோ அல்லது கோதுமை சாப்பிட்டுட்டு இருந்தாலோ இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க கூட ரொம்ப நாளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆங்கில மருந்துங்களாக கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. எந்த மருத்துவம் எடுத்தாலும் சரி உணவு கட்டுப்பாடும் உடம்பை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் அவங்க பின்பற்றாமல் இந்த வியாதியிலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக. அதனால் அதை முதல்ல பின்பற்றினாச்சுன்னா முழுமையாக அவங்க தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நிச்சயமாக டாக்டர், ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கான பதில் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சூப்பராக இருந்தது. நான் உங்கள் உண்மையிலேயே செஞ்சு பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஸோ நேர்கள், நம்ம இந்த வாரம் முழுக்கவே நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விக்கான பதில்கள்னு நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.